விருச்சிகராசினியர்களுக்கு வணக்கம். இவ்வளவு நாட்களாக கழுத்தை நெருக்கிய கடன் சுமையால் அவதியுற்று வரும் விருச்சிகராசினியர்களுக்கு மாபெரும் வெற்றி காணக்கூடிய தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபாதிபதியான புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் விலகியதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசி 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. குறிப்பா உத்தியோகத்தில் உயர்வும் மரியாதையும் கூடுங்க. கூட்டு தொழில் புரிவோர் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக்கவர்களின் நட்பால் ஆதாயம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குறிப்பா ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் எண்ணம் கை கூட இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு செல்கிறார் செவ்வாய். அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் நிச்சயம் கிடைக்குங்க. பிள்ளைகளால் பெருமை சேர இருக்கு. மேல் படிப்பு முடித்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்து அவர்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம் பிடிக்க இருக்கு. முன்னோர் கட்டி வைத்த ஆலயத்தில் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன்வர இருக்கீங்க. வியாபாரத்தை விரிவு செய்ய எடுத்த முயற்சி வளல்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மை தாங்க. தேவைக்கேற்ற உங்களுக்கு வந்து சேருங்க. ஒரு சில சமயங்கள்ல ஒரு வேலையை இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாக இருக்கு. குறிப்பா மாமன் மைத்துனர்களின் இல்லங்களில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கொடுத்து உதவ இருக்கீங்க. உடல் நலம் சீராகும். உற்சாகம் உள்ளத்தில் குடிக்கொள்ளுங்க. பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ள உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பிறர் அளவு வீடு கட்டி குடியேறும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசியில் ஏற்படுகிறதுங்க. அதாவது மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். இது போன்ற நேரங்களில் சுயஜாதக அடிப்படையில் தெய்வங்கள் தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவர் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொடுக்குகள் வாங்கல் லாபம் தருங்க. அதே போல் பேச்சு திணறால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபட
இருக்கீங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நேரமாக இவை அமைகிறது. அதே போல் பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம், ஊதிய உயர்வும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய், ராகு மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். அஷ்டம ராசியில் குரு பகவானும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றனர். ஜீவனஸ்தானத்தில் கேது. பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பணப்பற்றாக்குறையும் அதே போல் குடும்ப பிரச்சனையும் கவலைகளின் கடுமையை அதிகரிக்க செய்யும். அதே போல் விவாக முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்பட்டு நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்குங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகள்ல கவனமாக இருங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம். இந்த இடமாற்றத்தின் காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எந்த முடிவையும் உணர்ச்சி வசப்படாமல் ஆழ்ந்து சிந்தி எடுப்பது நல்லது. இந்த காரணத்தின் காரணமாக மேலதிகாரிகளுடன் சற்று வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அதே போல ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நல்ல ஒரு ஊதியத்துடன் வேலை கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சூழ்நிலை உருவாக இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிப்பது உங்களுடைய லாபத்தை தொடர்ந்து நிலைநாட்டிக் கொள்ள அவசியம் என்பதை கிரக நிலை பொறுத்துதுங்க. வெளியூர் பயணங்களை எதிர்பார்க்கும் அளவிற்கு பயன் தராது. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. பொறுமை நிதானம் புத்தி சாதுரியம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலை உறுதியளிக்குது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறையக்கூடும். வருமானம் பாதிக்கப்படுங்க. கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டியிருக்கும். கையில் இருக்கும் பணத்தை எண்ணி எண்ணி சிக்கனமாக செலவழிங்க. நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் காரணமின்றி கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. கிடைக்கும் வாய்ப்புகள்ல எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூடுமான வரையில் குறைந்த செலவில் தரமுள்ள கதைகளின் அடிப்படையில் புது படங்களை தயாரிப்பது நல்லதுங்க. ஏனெனில் கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள சுக்கிரன், சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து குரு பகவானுடைய ராசியில் சஞ்சரிப்பதால் மேடை பேச்சுக்கள்ல சற்று கவனமாக இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்கள் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றி தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. செவ்வாய்க்கிழமை அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.